بسم الله الرحمن الرحيم. மார்க்கத்தின் மேன்மை ஃபிக்ஹ் சட்டங்கள். சூரத்துன் அன்ஸல்னாஹா ஃபரல்னாஹா வஅன்ஸல்னா ஃபீஹா ஆயாத்தின் பையினாத்தின் லஅல்லக்கும் ததக்கரூன். இது திருக்குர்ஆனின் ஒரு அத்தியாயமாகும். இதனை நாமே அருளச் செய்து அதில் உள்ளவற்றை விதியாக்கினோம். நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக இதில் நாம் தெளிவான வசனங்களை அருள் செய்தோம் என்று அஃபஹக்மல் ஜாஹிலியத்தி யபூன வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹக்மல் லிகௌமி யூகினூன். அஞ்ஞான காலத்து தீர்ப்பையா அவர்கள் விரும்புகிறார்கள்? உறுதியான நம்பிக்கையுள்ள மக்களுக்கு அல்லாஹ்வை விட தீர்ப்பு வழங்குவதில் அழகானவன் யார் என்றும் நமது இஸ்லாமிய மார்க்கத்தின் மூல ஆதாரங்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களாகும். இவற்றிலிருந்து ஆய்வு செய்து எடுக்கப்படுபவையே ஃபிக்ஹ் என்னும் மார்க்க சட்டங்கள். ஃபிக்ஹ் சட்டங்களின் அடிப்படையே குர்ஆனும் ஹதீஸும் தான். இவ்விரண்டிலிருந்தும் ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட சட்டங்கள் ஏராளமாக உள்ளன. இஸ்லாத்தின் அழகே அதனுடைய இந்த சட்டங்கள் தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள சட்டங்களைப் போல வேறு எந்த சமயங்களிலும் இவ்வளவு சட்டங்களோ ஆய்வுகளோ கிடையாது. ஒரு விஷயத்தை எடுத்து அதை கிளைகளாக பிரித்து அதை அனைத்திலும் சுன்னத்துகளையும் ஒழுக்கங்களையும் ஆய்வுகளையும் அழகாக அடுக்கி வைத்து இஸ்லாமியர்களுக்கு சமர்ப்பிக்கிறது ஃபிக்ஹ். ஃபிக்ஹ் சட்டங்கள் உன்னதமானவை, பரிபூர்ணமானவை, நெகிழ்வுத்தன்மை கொண்டவை, விரிவான பார்வையுடையவை. தஹாரத் சுத்தம் சம்பந்தமான பாடங்கள் என்று ஆரம்பிப்பவை அதற்கு பயன்படுத்தப்படுகிற தண்ணீரை ஆய்வு செய்வதிலிருந்து தொடங்குகிறது. தண்ணீர் எத்தனை வகைகள், அதில் எவை எவை சுத்தமுள்ளவை சுத்தமில்லாதவை என்று விவரித்து முஸ்லிம்களின் வணக்கத்திற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தெளிவுபடுத்துகிறது. நாம் உழு செய்த பின் நம்முடைய உறுப்புகளில் பட்டு வெளியேறுகிற தண்ணீர் சுத்தமானதுதானா? ஆம், அது சுத்தமானதுதான், நஜீஸ் அல்ல. ஆனால் பிறரை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையை அது இழந்துவிட்டது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் தெளிவாக கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஏராளம் உண்டு. அப்படியே மலஜலம் கழிக்கிற முறை, அதை சுத்தம் செய்கிற முறை, உழு செய்கிற முறை, தொழுகிற முறை என்று தொடங்கி ஒரு முஸ்லிமின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான அவனுக்கு அவசியப்படுகிற அனைத்து சட்ட விதிகளையும் கற்றுக் கொடுப்பது ஃபிக்ஹ் சட்டங்கள். ஃபிக்ஹ் சட்டங்கள் நமக்கு கிடைத்த பெரும் அருட்கொடை. இந்த சட்டங்களும் பாக்கியமானவை, அவற்றை தொகுத்து தந்த இமாம்களும் பாக்கியமானவர்கள். ஃபிக்ஹ் கலை பல்வேறு அடிப்படை நிபந்தனைகளை கொண்டது. ஒரு ஆயத் அல்லது ஹதீஸிலிருந்து ஒரு சட்டத்தை எடுக்கிற போது அது சம்பந்தமாக வருகிற வேறு ஆயத் ஹதீஸ்கள் எதையும் விட்டுவிடக்கூடாது. விவரங்கள் கூடுதல் குறைவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் இணைத்தே ஒரு சட்டத்தை எடுக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவனுக்கு தொழுகையில் எத்தனை ரக்காத்துகள் தொழுதோம் என்ற சந்தேகம் ஏற்பட்டால் அந்த தொழுகையின் நிலை என்ன, எப்படி அதனை தொடர வேண்டும் என்பதில் 4 விதமான ஹதீஸ்கள் வருகிறது. அந்த தொழுகை பாத்தில் ஆகிவிடும் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. இன்னொரு ஹதீஸில் அவன் சற்று ஆய்வு செய்து தோணுகிற முடிவை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும் என்றும் வருகிறது. மற்றொரு ஹதீஸில் அவனுக்கு எதில் மிகையான எண்ணம் இருக்கிறதோ, சந்தேகத்திற்குரிய 2இல் எந்த ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அதிக எண்ணம் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுத்து போய் செய்யட்டும் என்றும், வேறொன்றில் குறைந்த அளவை கணக்காக எடுத்துக்கொள்ளட்டும். அதாவது நாம் தொழுதது 3 ரக்காத்துகளா 4 ரக்காத்துகளா என்ற சந்தேகம் வருகிற போது 3 ரக்காத்து தான் என்று உறுதிப்படுத்தி கொண்டு அதன்படியே தொடருதல். மேற்சொன்ன 4 ஹதீஸ்களுமே தொழுகையில் சந்தேகம் ஏற்பட்டுவிட்ட ஒருவனுக்கு வழிகாட்டக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த 4 ஹதீஸ்களிலிருந்து எந்த சட்டத்தை எடுத்து செயல்படுத்த வேண்டும், இதற்கு நமது கண்ணியமிகு ஃபிக்ஹ் இமாம்கள் ஒரு வழிமுறையை சொல்லுகிறார்கள். அதாவது, ஒருவனுக்கு முதலாக இப்போதுதான் தொழுகையில் சந்தேகம் என்பதே ஏற்படுகிறது எனில் இவனது தொழுகை பாத்தில் ஆகிவிடும், முறிந்துவிடும். மீண்டும் அந்த தொழுகையை அவன் முதலிலிருந்து தொழ வேண்டும். ஒருவனுக்கு அடிக்கடி இது போன்ற
சந்தேகம் ஏற்பட்டால் அவன் தொழுகையில் ஆய்வு செய்து அவனுக்கு தோணுவதை முடிவெடுத்துக் கொள்ளலாம். அப்படி சந்தேகம் ஏற்படுகிற போது கூட அவனது மிகைப்பான எண்ணம் சரியான ஒன்றின் மீது அவனுக்கு ஏற்படுகிறது எனில் அவன் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தொழுகையை தொடரலாம். ஆனால் அவனுக்கு சரியான ஒன்றின் மீது எண்ணம் ஏற்படாமல் குழப்பமாகவே எப்போதும் இருக்கிறது எனில் அவன் குறைவான ரக்காத்துகளை கணக்கிட்டு தொழுகையை தொடரலாம். ஆக இப்படி சட்டம் சொல்கிற இமாம்கள் மேற்படி 4 ஹதீஸ்களையும் விட்டுவிடாமல் அவற்றின் அடிப்படையிலேயே தங்களுடைய ஆய்வு போங்கையும் அமைத்துள்ளார்கள் என்பதை காணலாம். ஆக இதுபோன்று மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்து எடுக்கிற போது எந்த ஹதீஸ்களும் விடுபட்டு விடாமல் இருப்பது அவசியம். அதற்கு இன்னொரு உதாரணமும் பார்க்கலாம். அத்தஹியாத்தில் இருக்கும்போது நபி அவர்கள் விரலை அசைத்தார்கள் என்று ஒரு ஹதீஸும் அசைக்கவில்லை என்று மற்றொரு ஹதீஸும் வருகிறது. இப்போது 2 ஹதீஸ்களில் ஏதாவது ஒன்றை தள்ளிவிட்டு விடாமல் இரண்டையும் வைத்து சட்டம் கூற வேண்டும். அது எவ்வாறு? இதற்கு இமாம்கள் விளக்கம் கூறுகையில் நபி அவர்கள் விரலை உயர்த்துகிற போது ஏற்படுகிற அசைவைத்தான் முதல் ஹதீஸ் குறிக்கிறது. விரலை உயர்த்தி நேராக வைத்திருந்த நிலையைத்தான் 2ஆம் ஹதீஸ் குறிக்கிறது. எனவே விரலை கீழிருந்து மேலாக அசைத்து நீட்டி அப்படியே நீட்டி நிலைக்க வைத்திருப்பது என்பதுதான் அத்தஹியாத்தின் நிலையாகும் என்று கூறுகிறார்கள். இப்படி இமாம்கள் கூறுகிற சட்டத்தில் 2 ஹதீஸ்களும் விடுபடாமல், ஆனால் இன்று சிலர் விரலை அசைக்க வேண்டும் என்கிற ஹதீஸை மட்டும் எடுத்துக்கொண்டு தவறாக அதை புரிந்து கொண்டு அசைப்பதை மட்டுமே தங்களது வேலையாக செய்கிறார்கள். அசைக்கக்கூடாது என்று வருகிற ஹதீஸை அவர்கள் ஓரம் கட்டி விடுகிறார்கள். ஃபிக்ஹ் சட்டங்கள் என்பது குர்ஆன் ஹதீஸிலிருந்து மிக நுணுக்கமாக ஆராய்ச்சி செய்து எடுக்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சமீபத்தில் கேரளத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒருவர் வீட்டில் மரம் வளர்த்தார். அதன் வேர்கள் அருகில் இருந்த பள்ளிவாசல் வளாகத்தில் நுழைந்து அதிலிருந்து ஒரு மரம் வளர்ந்தது. அது இவரது வீட்டு மரத்தை காட்டிலும் பெரிதாக இருந்தது. பள்ளிவாசலில் வளர்ந்த மரத்தை வெட்டுவதற்கு பள்ளி பொறுப்பாளர்கள் தயாரான போது அந்த வீட்டுக்காரர் அதை தடுத்தார். என் வீட்டு மரத்து வேரிலிருந்து அது வந்ததால் அதுவும் எனது மரம்தான் என்றார். இப்போது இந்த மரம் யாருக்கு சொந்தம் என்ற வழக்கு மார்க்க அறிஞர்களிடம் வந்தபோது இது போன்றதற்கான தீர்ப்பு மௌனி என்ற ஃபிக்ஹ் கிதாபில் சுல்ஹ் என்ற பாடத்தின் கீழ் வருகிறது என்பதை அறிந்தார்கள். அதில் வருகிற மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் அந்த வீட்டுக்காரருக்குத்தான் பள்ளிவாசலில் வளர்ந்த மரம் சொந்தமாகிறது. ஆனால் அந்த நபர் தனது மரம் பள்ளிவாசலில் வளர்ந்ததற்கான வாடகையை பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சட்ட விதி அவர்களுக்கு காண கிடைத்தது. அதன்படி இந்த அறிஞர்கள் தீர்ப்பு கூறினார்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்ட ஒரு சட்டம் இன்று நடந்த ஒரு வழக்கிற்கு தீர்ப்பாக அமைந்தது ஆச்சரியம்தானே. இதுபோல பல்லாயிரக்கணக்கான வழக்குகளுடைய சந்தேகங்களின் தீர்வுகள் ஃபிக்ஹ் கிதாபுகளில் நிரம்பி கிடைக்கிறது. அவற்றை நமக்காக தொகுத்தளித்த இமாம்களின் தொண்டு காலத்திற்கும் நன்றிக்குரியது. இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மட்டுமே ஃபர்லி மசாயில் இப்படி நடந்தால் இதற்கு இப்படி தீர்வு எனும் கற்பனை சட்டங்களில் 6000 சட்டங்களை ஆய்வு செய்து எழுதி வைத்துள்ளார்கள். இமாம்கள் நமக்கு தொகுத்து தந்த ஃபிக்ஹ் சட்டங்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் தருவது மட்டுமின்றி நாம் அவற்றிலிருந்து சட்டங்கள் எடுப்பதற்கு தோதுவாக நம்முடைய சிந்தனைகளையும் தூண்டிவிடக்கூடியவை. பிற்கால அறிஞர்களும் அதிலிருந்து ஆய்வு செய்து புதிய சட்டங்கள் எடுக்கும் அளவிற்கு இடம் கொடுப்பவை. குர்ஆன் ஹதீஸ் இவ்விரண்டிலிருந்தும் ஒருவரால் நேரடியாக சட்டங்களை பெற முடியவில்லை என்றால் அவ்விரண்டிலிருந்தும் ஆய்வு செய்து சுயமாக சட்டங்கள் எடுப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அமீராக நியமித்தார்கள். பின்னர் அவர்களிடம் கேட்டார்கள், எதன்படி நீங்கள் மக்களுக்கு தீர்ப்பளிப்பீர்கள்? குர்ஆனின்படி தீர்ப்பளிப்பேன். நீங்கள் அதில் உங்களுக்கான தீர்வு எதையும் காணவில்லை என்றால் அல்லாஹ்வின் நபியின் ஹதீஸ்களின்படி தீர்ப்பளிப்பேன். நீங்கள் அதிலும் எதையும் காணவில்லை என்றால் பின்னர் நான் அவ்விரண்டிலிருந்தும் ஆய்ந்து எனது சொந்த தீர்ப்பை உருவாக்க இஜ்திஹாத் முயற்சிப்பேன் என்றார்கள். முஆத் ரலியல்லாஹு அவர்களின் இந்த பதிலால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து நபியின் தூதரை நபியின் திருப்திற்கு ஏற்றவாறு வழிநடத்திய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று கூறினார்கள். ஆக குர்ஆன் ஹதீஸிலிருந்து நமக்கு நேரடியாக சட்டம் கிடைக்கவில்லை எனில் அவ்விரண்டையும் அடிப்படையாக வைத்து ஆராய்ந்து
நாம் சுயமாக மார்க்க சட்டத்தை கூறலாம் என்பது மேற்கண்ட நிகழ்வின் மூலம் உறுதியாகிறது. இஸ்லாமிய சட்டங்கள் சற்று நெகிழ்வுத்தன்மை உடையது. ஒருவருக்கு நின்று தொழ முடியவில்லை என்றால் அவர் உட்கார்ந்து தொழுது கொள்ளலாம். அதுவும் முடியவில்லை என்றால் அவர் படுத்துக்கொண்டு தொழலாம். உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு அறவே வழியில்லாத இடத்தில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கலாம். இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டுமே சுமார் 6 லட்சம் மார்க்க சட்டங்களை இந்த உம்மத்திற்கு ஆய்வு செய்து கொடுத்துள்ளார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஏராளமான அடிப்படை மசாலாக்களை இந்த உம்மத்திற்கு எடுத்து தந்துள்ளார்கள். அவற்றிலிருந்து லட்சக்கணக்கான மசாலாக்களை நம்மால் எடுத்துக்கொள்ள முடியும். உதாரணமாக ஒருவர் குர்ஆன் ஓதுவதை கேட்கிறோம். அப்போது அவர் சஜ்தாவுடைய ஆயத்து ஓதினால் அதை கேட்கிற நாமும் சஜ்தா செய்ய வேண்டும். ஆனால் தொலைக்காட்சியிலோ அலைபேசியிலோ குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது. அதில் சஜ்தாவுடைய ஆயத்துகள் வருகிற போது அதை கேட்கிற நாமும் சஜ்தா செய்ய வேண்டுமா என்கிற கேள்வி எழுகிறது. இதற்கு பதில் நாம் சஜ்தா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான். எதிரொலிக்கு அசலின் சட்டம் பொருந்தாது என்ற அடிப்படை சட்டத்திலிருந்து இச்சட்டம் எடுக்கப்படுகிறது. தொலைக்காட்சி அலைபேசி வழியாக நாம் கேட்கிற வசனங்கள் எதிரொலிதான். ஒருவனுக்கு நிர்பந்த சூழல் ஏற்படுகிற போது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட சில விஷயங்களும் கூட அவனுக்கு ஆகமாக்கப்பட்டு விடுகிறது. இதுவும் மார்க்கம் நமக்கு அளிக்கிற சலுகைதான். إنما حرم عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم. தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லப்பட்டதும் ஆகியவைகளைத்தான் உங்கள் மீது ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஆனால் எவரேனும் பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறாமல் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை. நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கவனும் மன்னிப்பவனுமாக இருக்கிறான். ஒரு முறை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ஒரு திருமணமான பெண் விபச்சாரம் செய்து விட்டால், கணவன் அவனை பார்த்து விட்டான், அவளுக்கான தண்டனை என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்காணும் வசனத்தின் அடிப்படையில் அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தத்தின் வலா தஅഖுதுகும் பிஹிமா ரஅஃபத்துன் ஃபீ தீனில்லாஹி இன் குன்தும் துஅ்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆখির وَلْيَشْهَدْ عَذَابَهُمَا طَائِفَةٌ مِنَ الْمُؤْمِنِينَ. விபச்சாரியும் விபச்சாரனும் இவ்விருவரில் ஒருவரும் 100 கசையடி அடியுங்கள். மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ்வின் சட்டத்தை நிறைவேற்றுவதில் அவ்விருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். இன்னும் அவ்விருவரின் வேதனையையும் மூமின்களில் ஒரு கூட்டத்தார் நேரில் பார்க்கட்டும். அவளுக்கு 100 கசையடிகள் கொடுப்பதுதான் தண்டனை. ஆனால் அவள் விபச்சாரம் செய்ததை கண்கூடாக பார்த்த 4 சாட்சிகள் இருந்தால்தான் அவளுக்கான தண்டனை சட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அதற்கு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியின் இச்செயலை ஒரு கணவன் பார்த்து விடுகிற போது அவன் ரோஷப்படுவான். அந்நேரத்தில் 4 பேரை சாட்சிக்கு அழைக்க வேண்டும் என எவ்வாறு யோசிப்பான் என்று கேட்டார்கள். அல்லாஹ் அவனை விடவும் ரோஷக்காரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு நுணுக்கமான கேள்விதான். 4 சாட்சிகள் வேண்டும். ஆனால் ஒரு கணவன் அப்படி சாட்சிகளை அழைக்க விரும்ப மாட்டானே, அல்லது அதற்கான சந்தர்ப்பம் குறைவானதாக இருக்குமே, பிறகு எப்படி அவன் தன்னை உண்மையாளனாக நிரூபிப்பது? இதற்காகத்தான் நுண்ணறிவாளன் அல்லாஹ் தஆலா பின்வரும் வசனங்களை சேர்த்து கூறுகிறார். وَالَّذِينَ يَرْمُونَ أَزْوَاجَهُمْ وَلَمْ يَكُنْ لَهُمْ شُهَدَاءُ إِلَّا أَنفُسُهُمْ فَشَهَادَةُ أَحَدِهِمْ 4 شهادات بالله إنه لمن الصادقين والخامسة أن لعنة الله عليه إن كان من الكاذبين ويدرأ عنها العذاب فشهد 4 شهادات بالله إنه لمن الكاذبين والخامسة أن غضب الله عليها إن كان من الصادقين. எவர்கள் தம் மனைவிமார்களை அவதூறு கூறி அதை நிரூபிக்க தங்களை அன்றி அவர்களிடம் வேறு சாட்சிகள் இல்லாமல் இருந்தால் அவன் நிச்சயமாக தாம் உண்மையே கூறுவாக அல்லாஹ்வின் மீது 4 முறை சத்தியம் செய்து கூறி
5வது முறை இதில் தான் பொய் சொல்வதாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய சாபம் தன் மீது உண்டாகட்டும் என்று அவன் கூற வேண்டும். இன்னும் அவனுடைய மனைவி குற்றத்தை மறுத்து தன் மீதுள்ள தண்டனையை விளக்க நிச்சயமாக அவன் பொய்யர்களில் நின்று உள்ளவன் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து 4 முறை கூறி 5வது முறை அவன் உண்மையாளர்களில் உள்ளவனானால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கோபம் தன் மீது உண்டாவதாக என்றும் அவள் கூற வேண்டும். இவ்வாறு இஸ்லாமிய சட்டங்கள் நுட்பங்களால் பின்னப்பட்டவை. மார்க்க சட்டங்களை கற்பது, கற்பித்துக் கொடுப்பது, அதன்படி நடப்பது என்பது மோமின்கள் அனைத்து காலகட்டத்திலும் செய்ய வேண்டிய அவசியமான விஷயங்களாகும். وَمَا كَانَ الْمُؤْمِنُونَ لِيَنْفِرُوا كَافَّةً فَلَوْلَا نَفَرَ مِنْ كُلِّ فِرْقَةٍ مِنْهُمْ طَائِفَةٌ لِيَتَفَقَّهُوا فِي الدِّينِ وَلِيُنْذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَيْهِمْ لَعَلَّهُمْ يَحْذَرُونَ. மோமின்கள் ஒட்டுமொத்தமாக புறப்பட்டு செல்லலாகாது. ஆனால் அவர்களில் ஒவ்வொரு வர்க்கத்தாரிலிருந்தும் ஒரு சிறிய கூட்டத்தார் சன்மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக வெளியேறி சென்ற அவர்கள் பின்னே தங்கியவர்களிடம் திரும்பி வந்தால் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் புறப்பட வேண்டாமா? இதை கொண்டே அவர்கள் தங்களை தீமையில் நின்று பாதுகாத்துக் கொள்வார்கள். மோமின்கள் போருக்கு புறப்படுவதாக இருந்தாலும் ஒரு சிறிய கூட்டத்தினரை மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விட்டு செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவரை மார்க்கத்துடைய விஷயத்திலே ஃபிக்ஹ் ஞானமுள்ளவராக ஆக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மார்க்கம் கற்போம், கற்றோரிடம் கற்போம், ஃபிக்ஹ் சட்டங்களை காப்போம், குழப்பவாதிகளை தவிர்ப்போம். அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.